தனுசு ராசிக்குரிய சூரிய பெயர்ச்சி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான சூரிய பகவான் 7ஆம் இடம் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆணி முடிந்து ஆடி பிறக்கின்றது. பொதுவாக சூரியன் அமர்கின்ற ராசியை பொறுத்தே தமிழ் மாதங்கள் அமைந்திருக்கின்றது. 8ஆம் இடம் சூரியன் அமர்வது கோச்சார ரீதியாக யோகம் தருவது அல்ல. அஷ்டம சூரியன். பொதுவாக 8இல் சூரியன் அமர்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் அதே 8ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்றால் சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லை. இங்கு ஜூலை 16 அன்று ஆடி பறக்கின்றது. சூரியன் கடகத்துக்கு வருகிறார். அப்பொழுது புதனோடு சேர்க்கை பெறுவார். ஆகஸ்ட் 17 வரை அவர் கடக ராசியில் இருப்பார். எனவே பார்க்கின்ற போது ஆகஸ்ட் 11 வரை சூரியன் புதன் சேர்க்கை 8ஆம் இடம் கடக ராசியில் இருக்கும். ஆகையால் சூரியனால் பாதிப்பு இல்லை. இருப்பினும் 8ஆம் இடம் கௌரவ பணபல ஆயுள் ஸ்தானம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 8இல் சூரியன் அமர்கின்ற பொழுது அரசாங்கத்தினால் பிரச்சனைகள் ஏற்படும், வம்பு வழக்குகள் ஏற்படும். 8ஆம் இடம் உங்களுக்கு அதாவது மர்மஸ்தானம். அதே சமயம் அது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அஷ்டமஸ்தானம். எனவே 8இல் சூரியன் அமர்கின்ற பொழுது சூரியனோடு கிரகம் சேர்க்கை பெறுவதால் பாதிப்பு இல்லை. ஆனாலும் ஏற்கனவே வழக்குகள் போன்ற வகையில் உங்களுக்கு இருக்கிறது என்றால் அவற்றில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்களுடைய ஈடுபாட்டை காட்டுகின்ற பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், சூரியன் உங்களுக்கு யோகாதிபதி, பாக்கியாதிபதி. ஆகையால் உங்களுக்கு 3இலே ராகு, 7இலே குரு என்று பலமான யோக அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு ராசிக்கு 8இலே சூரியன் அமர்கின்ற பொழுது 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை அவர் பார்ப்பார். வார்த்தையிலே கோபம் வரும், உஷ்டமாக பேசுவீர்கள், மற்றவர்கள் எடுத்திருந்து பேசுவீர்கள். இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இத்தகைய விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தையில் இருப்பினும் ராசியை குரு பார்ப்பதனால் தெளிவாக ஒரு விஷயத்தில் உங்களுடைய மனநிலை இருக்கும். அவற்றிலே பாதிப்பு இல்லை. இருப்பினும் இது ஒரு எச்சரிக்கை தான். கோச்சார பலன்கள் என்பது ஒரு எச்சரிக்கை தான். அனைத்து தனுசு ராசி என்பதற்கும் இதுதான் நடக்கும் என்று எதிர்பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய ஜாதகம் அது தனிப்பட்ட ஜாதகம். அவற்றிலேயே எந்த தசை நடக்கிறது என்பதெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டால்தான் கோச்சார பலன்களிலேயே நாம் அறுதிட்டு கூறலாம் இது நடக்கும் நடக்காது என்று. இருந்தாலும் பொதுவாக பலன்களை பார்க்கின்ற பொழுது, பொது பலன் என்கின்ற யோகத்தை பார்க்கின்ற பொழுது இந்த தருணங்களிலே சூரியனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் வார்த்தையிலே கவனம். அரசாங்க விஷயத்தில் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்வதாக இருந்தால் வரவு செலவு கணக்குகளை கவனமாக வைத்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஆடிட்டிங் செய்வதிலே நீங்கள் கவனமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதனை பார்த்து கொள்ளலாம். அதெல்லாம் நம்மளுடைய பணத்தை இப்படி எப்படின்னு பார்த்தாலும் என்று நீங்கள் நினைத்து செயல்பட்டு கொண்டிருந்தால் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இது மட்டும்தான் கவனம். உங்களுடைய முன் விஷயங்களிலே இந்த நேரத்தில் அது பிரச்சனைகளாக வெளிப்படலாம். மற்றபடி உங்களுடைய வரவுகள் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் பாதிப்புகள் எவையும் இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு தனஸ்தானத்தை பாக்கியாதிபதி பார்ப்பதனால் வரவுகள் எல்லாம் நன்றாக இருக்கும். வழக்குகள் சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரத்தில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்தால், அது நடந்து கொண்டிருந்தால் அதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வீண் செலவுகளை தவிருங்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். இவையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டிருந்தால் தொழில் வியாபாரத்தில் பாதிப்புகள் இல்லை. உத்தியோகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உயர் அதிகாரிகள் நட்புறவை முடிப்பார்கள். நல்ல நட்புறவாக இருந்து கொண்டு வந்த சில விஷயங்கள் இப்பொழுது உங்களிடம் உறவுகள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை வரும். இவற்றில் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக தேவையில்லாமல் மேலதிகாரிகளிடம் சண்டை போடாதீர்கள். வீண் விஷயங்களிலே தடையிடாதீர்கள். கவன சிதறல்கள் ஏற்படும். இவையெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 8இலே சூரியன் அமர்கின்ற போது பாதிப்பு இல்லை, புதனோடு சேர்க்கை பெறுவார். இருந்தாலும் இந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக முக்கியம். மொத்தத்தில் பார்க்கின்ற போது தனுசு ராசிக்கு பொருளாதார பாதிப்புகள் எவையும் இல்லை. சூரியன் அத்தகைய நிலையை கொடுக்க மாட்டார். ஆனால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அவற்றில் கவனம் வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் முன் யோசனையோடும் வார்த்தைகளை பேசுவது, செயல்களில் ஈடுபாட்டை காட்டுவது என்று நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்றால் இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. நலம் பெறுக, வளம் பெறுக.